இன்னைக்கு சண்டே எபிசோடு. அது மட்டும் இல்லாம அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம முதல் ஆளாக பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு குட்டி குறும்படமும் பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல போடுறாங்க. கனி அவர்கள் வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அழுது ஒண்ணு பண்ணியிருக்காங்க, சபரி அழுது ஒரு இது பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் இந்த சீசனை பொறுத்தளவு தொடர்ந்து 3 வாரங்களா பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எத்தனாவது வாரம் இது? 3வது வாரமும் டபுள் எவிக்ஷன் நடக்குது. நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும் போது நான் சொல்லிட்டேன், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் பண்ண போறாங்க. ஏன்னா 11 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப 2 பேரை வந்து எடுத்தாங்கன்னா தான் 9 பேரோட பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அடுத்த வாரத்தை தூக்கி நகர்த்துவாங்க. அதுக்கப்புறமேட்டு பணப்பெட்டி அந்த மாதிரி டாஸ்க் வச்சு ஃபைனலா வந்து ஒரு 6 பேர்த்தோட போயிட்டு அன்ஃபேர் எவிக்ஷன் இன்னொரு எவிக்ஷன் பண்ணி டாப் 5 கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரிதான் அந்த கேம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா திவ்யா பேசும்போது நேத்தே நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க, கானா வினோத்துக்கு வந்து வேற லெவல்ல கைத்தட்டுகள் விழுந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ருதீன் அவர்களுக்கும் வேற லெவல்ல கைத்தட்டுகள் வந்து அதே மாதிரி இன்னைக்கு திவ்யா அவர்கள் பேசும்போதும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கைத்தட்டுகள் விழுது. அதே மாதிரி முதல் நபராக பாத்தீங்கன்னா திவ்யா அவர்களுமே காப்பாற்றப்படுறாரு. பார்வதியை வந்து நேத்தே வந்து காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து திவ்யா அவர்கள் வந்து காப்பாத்துறாங்க. அதன் பிறகு ஒரு சில நபர்கள்லாம் காப்பாத்தின பிறகுதான் பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படுறாரு. எனக்கு அதுதான் வந்து இந்த சீசன் கிடையாது, போன சீசன்ல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். யாருக்கு வந்து ஓட்டுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கோ அவங்கள வந்து காப்பாற்றவே மாட்டேங்கிறாங்க. லீஸ்ட் ஓட்டுங்களை இருக்கவங்கள பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களா, என்ன எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஒரு வழியா பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு ஹாட் சீட்ல ஒரு சில நபர்களை வந்து உட்கார வைக்கிறாங்க. அதை யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வெளியில போற கனி அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், இவங்களெல்லாம் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு கேள்விகளா கேட்கப்படுகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அதிகமா சொன்னது யாரு அப்படின்னா சாண்ட்ரா அவர்களையும் சுபிக்ஷா அவர்களையும் சொல்லியிருக்காங்க. கனியை யாருமே சொல்லவே இல்லை. பாத்தீங்கன்னா கனி அவர்கள் அன்எக்ஸ்பெக்டடா எவிக்ட் ஆகிட்டு வெளியில போறாங்க. வெளியில போகும்போது சுபிக்ஷா ஒரு சைட ஃபீல் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா சபரி தான் இந்த அன்பு கேங்கோட மெயின். அவரு பாத்தீங்கன்னா அழுது புரண்டு வந்து ஒரு இதை கிரியேட் பண்றாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, போன வாரம் போது ஆதிரை எவிக்ட் ஆகும்போது பார்வதி போட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வாரமும் அதே மாதிரிதான் பார்வதி மனசுக்குள்ளலாம் கனி போகணும் அப்படின்னே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிட்டு வெளியிலையும் போறாங்க. அதனால என்னை பொறுத்தளவு இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் நேத்து வீடியோல வந்து நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், நீங்க சொல்றது எப்படி ப்ரோ நடக்குதுன்னு நிறைய பேர் கூட கேட்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பாட்டம் 5ல இருக்காங்கல்ல ஒரு 5 பேரு, அந்த 5 பேர்ல வந்து யார் எவிக்ட் ஆனாலும் கேட்க பார்க்க ஆள் கிடையாது. சுபிக்ஷாவா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், பாட்டம்ல இருக்க சாண்ட்ராவா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு இவரா இருக்கட்டும், விக்ரம் அவர்களுக்கு ஓட்டுல, சபரி அவர்களுக்குமே ஓட்டுல. இவங்க 5 பேர்ல யார் எவிக்ட் ஆனாலுமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். இதுவே இன்னொரு டாப் 5க்குள்ள இருக்காங்கல்ல கானா வினோத், அந்த திவ்யா வந்து பாத்தீங்கன்னா தொடக்கூட முடியாது. அடுத்து இருக்காங்கல்ல 3 பேரு, பார்வதி, அரோரா, அந்த பாத்தீங்கன்னா கனி, இவங்க 3 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆளை மேபி தூக்குனாங்க அப்படின்னா ஓரளவு என்ன இவங்க அன்எக்ஸ்பெக்டடா வெளியில போயிட்டாங்க அப்படின்ற ஒரு டோன் இருக்கும். அரோராவை எப்படி நீங்க காப்பாத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பார்வதியும் தொட முடியாது. அப்புறம் இன்னொரு விக்கெட் யாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கனியை தான் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அதே மாதிரி கனியை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னே சொன்னா. உங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3 வாரங்களா பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு, ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.